அரசி கிட்ட குமார் சொல்றாரு, என் பொண்டாட்டி தானே நீ, நீ எதுக்கு தனியா படுக்கணும் பெட்ல, வா ரெண்டு பேரும் சேர்ந்து படுக்கலாம், நான் சொல்றத கேளுன்னு அரசிய கட்டாயப்படுத்துறாரு குமாரு. அரசி குமார தள்ளி விடுறாங்க, பாட்டில வச்சு அடிக்கிறாங்க தலையில. அரசி சொல்றாங்க, என் பக்கத்துல வரக்கூடாதுன்னு குமாரு உன்கிட்ட நான் பல ட்ரிப் சொல்லிட்டேன், சொல்லிக்கிட்டு கோவத்தோட குமார அடிக்கிறாங்க. குமாரு அரசி அடிச்ச வலி தாங்க முடியாம வகுத்தையும் தலையும் புடிச்சுக்கிட்டு பெட்ல சாஞ்சிடுறாரு. அரசி வெளியே வர்றப்ப கதிரும் நிக்கிறாரு. அத குமாரு பாத்துடுறாரு. அரசிய பார்த்து கேக்குறாரு, என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அரசி, உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க, அப்படியே உன்னை வச்சேன்னா அப்படின்னு அரசி முன்னாடி கைய ஓங்குறாரு குமாரு. இத பார்த்த கதிரு ரொம்ப கோவப்படுறாரு. டேய் குமாரு. அப்ப குமாரு கதிரை பார்த்து சொல்றாரு, உன் தங்கச்சி மேல கையை ஓங்குனதுக்கே உனக்கு இம்புட்டுக்கும் வருது, இப்ப நான் பண்றத பார்த்தா உனக்கு எம்புட்டுக்கும் வருமோன்னு சொல்லிட்டு அரசியோட கழுத்தை பிடிக்கிறாரு குமாரு. அரசியும் விடுறா விடுறான்னு கதறாங்க. கதிரு கோவத்தோட குமாரோட சட்டைய பிடிக்கிறாரு. குமாரும் கதிரோட சட்டைய பிடிக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை ஏற்படுது. அரசி கத்துனதுனால வீட்டுல இருக்க எல்லாரும் வந்துடுறாங்க. குமாரையும் கதிரையும் பிரிச்சு விடுறாங்க. கதிரு சொல்றாரு குமார பார்த்து, டேய் உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்டா, நாளை சந்திப்போம்.